வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அமாவாசை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம் முன்னோர்களுக்கு போய் சேரும். அவர்களுக்கு சேரும் புண்ணியம் யாவும் நமக்கு சேரும். அமாவாசை நாளில் பார்த்திங்கன்னா, முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது, தர்ப்பணம் கொடுப்பது, முன்னோர்களுக்கு படையலிட்டு நாம் சாமி கும்பிடுவது, பின்பு காக்கைக்கு உணவிடுவது, காக்கைக்கு உணவிட்ட பின்னர் நாம் இலை போட்டு சாப்பிடுவது, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு நம்ம செஞ்சாகணுங்க. தாய் தந்தை இல்லாத ஒரு மகனாக இருந்தார்னா அவர் கண்டிப்பாக இந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து இந்த மாதிரி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, காக்கைக்கு சாப்பாடு போடுவது, அதுக்கப்புறம் அவர் இலை போட்டு சாப்பிடணும். இது முக்கியமான ஒரு கடமைங்க. சரி, இப்போது திருமணமான பெண்கள் விரதம் இருக்கணுமா? அந்த மாதிரி கணவர் தர்ப்பணம் கொடுக்கும்போது இவங்க விரதம் இருக்கணுமா? அந்த பெண்களுக்கு தாய் தந்தை இல்லை, நான் விரதம் இருக்கணுமா? மாமனார் மாமியார் இல்லை, நான் விரதம் இருக்கணுமா? போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் இதில் தெளிவான விளக்கங்கள் இந்த பதிவில் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அமாவாசை விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாங்க. அமாவாசை விரதம் யார் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். கணவர் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். திருமணமான ஒரு பெண்ணுக்கு தாய் அல்லது தந்தை இல்லை என்றாலோ அல்லது இருவரும் இல்லை என்றாலும் அவர் விரதம் இருக்கக்கூடாது. அவருக்கு கணவர் இருக்கும் நிலையில் அவர் அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது. அதாவது சுமங்கலி பெண்கள் இந்த விரதம் இருக்கக்கூடாது. பெண்ணிற்கு சகோதரர்கள் இருப்பின் அவர்கள் பெண்ணின் பெற்றோருக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுப்பார். அப்பா இல்லை என்றால் அம்மா விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாம். அம்மா இல்லை என்றால் அப்பா விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாம். அப்படி சகோதரர் இல்லை, பெற்றோர் இருவரும் இல்லை என்றால் பெண்கள் கோயிலுக்கு சென்று தானம் கொடுக்கலாம். வீட்டிற்கு 4 பேருக்கு இலையில் சோறு போட்டு உணவளிக்கலாமே தவிர அமாவாசை விரதத்தை சுமங்கலி பெண்கள் கடைப்பிடிக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. முக்கியமாக விரதப்படையலாக மாமனார் மாமியாருக்காக சமைக்கும் உணவை வெறும் வயிற்றுடன் சமைக்கக்கூடாது என்றும், காலை உணவை எடுத்துக்கொண்ட பிறகுதான் சமைக்க வேண்டும் என்றும் சாஸ்திரம் சொல்லுதுங்க. ஒரு ஆணுக்கு தாய் இல்லாவிட்டாலோ தந்தை இல்லாவிட்டாலோ அல்லது இருவரும் இல்லை என்றாலோ அவர் அமாவாசை விரதத்தை கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேணுங்க. தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அமாவாசை என்று உபவாசம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை வழிபட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுதுங்க. ஆனால் ஒருபோதும் சுமங்கலி பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதே போல் அமாவாசையில் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி நம்ம வழிபடலாங்க. முடிஞ்சவரை யாருக்காவது உணவு தானம் செய்தால் ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பசுவிற்கு பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு அகத்திக்கீரை கொடுத்தால் நிறைய பலன்கள் நமக்கு கிட்டுங்க. முன்னோர்களுக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்குற இந்த நாளை ஒரு புனிதமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. மாதிர்காரகனாகிய சந்திரனும் பிதிர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை தினங்க. அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களின் ஆசி பெறும்போது நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும். இதன் மூலம் திருமண தடை நீங்கும், குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை நம்ம விட்டு போகும், நீடித்த நோய் நம்மளை விட்டு நீங்கும், கடன் தொல்லையிலிருந்து நம்ம வெளியே வருவோம் போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு நம்ம பரிகாரத்தை தேடிக்கொள்ளலாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த அமாவாசை தினங்க.
இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.